இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டுல வெட்டியா இருக்கும்போது எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் கடலை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்காக தான். அது இந்த ஒரு படத்தை முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடல் பக்கமே போக மாட்டீங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே அட்வென்ச்சரா, கொஞ்சம் பரபரப்பு, நிறைய விறுவிறுப்புங்கிற மாதிரி 2003ல ரிலீஸ் ஆன ஓபன் வாட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முக்கியமா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்புள், அதாவது ஒரு கல்யாண ஜோடியை காமிக்கிறாங்க. அதுல கார்ல உட்காந்துட்டு ஒருத்தரோட போன் பேசுறாருல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பேர் டேனி. அதே போல ரொம்பவுமே பரபரப்பா போன்ல ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவதான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின். இவளோட பேர் சூசன். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு லீவுனால எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதுவும் கடல்ல ஸ்கூபா டைவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாங்க. அதுக்காக நம்ம டேனியலும் முன்கூட்டியே ஒரு 2 டிக்கெட்டை வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே சோசியல் மீடியால தான் இருப்பாரு. அதனால இவர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மீடியால இருந்து ஒரு நியூஸ் வருது. நாளைக்கு நைட்டு இடியும் மின்னலும் கூடிய ஒரு புயல் கரையை கடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸை கேட்டதும் இதை நம்ம சூசன் கிட்ட சொல்லும்போது, நம்ம மட்டுமா நாளைக்கு போட்ல போக போறோம், நம்மள மாதிரி நிறைய பேர் நாளைக்கு போட்ல வர போறாங்க, இந்த ஒரு டேட் தான் எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்கும், அதனால நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக அந்த ஒரு போட்ல ஏறுறாங்க. அந்த ஒரு போட்ல இவங்க ஜோடி மாதிரி இன்னும் பல ஜோடிகள் உட்கார்ந்துருக்கு. போட்டை எடுத்ததுமே ஸ்கூபா டைவிங் பண்ணக்கூடிய மாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் கூட்டு போற இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே அவங்க ஜோடியோட தான் கடல்ல குதிக்கணும். ஆனா உங்களுக்கு 30 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க சுத்தி பாத்துறணும். நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஒத்த கை தூக்குங்க, இல்ல கடலுக்குள்ள என்னால பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துங்க. என்னோட அசிஸ்டண்டும் அவனோட டீமும் உங்களை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லி 20 பேர் இந்த ஒரு போட்டுக்குள்ள இருக்கிறத நோட் பண்ணிக்கிறான். ஆனா அந்த 20 பேர்ல ஒருத்தவன் வந்து மாஸ்கே எடுத்துட்டு வரல. எல்லாருக்கிட்டையுமே கடன் கேட்கறான். ஆனா யாருமே அவனுக்கு மாஸ்கே தர மாட்டேங்கிறாங்க. அதனால இவன் கடலுக்கு வந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவனோட பேரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா நடுக்கடல்ல போட்டை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த ஒரு மாஸ்டருமே ஒவ்வொரு ஜோடியா கீழே குதிங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கணக்கு மொத்தமா 20 பேரு. அதனால 30 நிமிஷத்துல யாரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியில வராங்களோ அவங்களோட பேரு எல்லாம் ஒண்ணா இவன் குறிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலதான் ஒரு ஜோடி கடலுக்குள்ள போயிட்டு பாதிலே வெளியில வந்து என்னால அந்த ஒரு ஆழத்துல மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கே வந்துருது. இந்த மாஸ்க் இல்லாதவன் அந்த ஒரு பொண்ணு கரைக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்டதும் அதுகிட்ட கடன் வாங்கிட்டு இவன் குதிக்க போறான். ஆனா தனியா குதிக்க கூடாது, கூட ஒரு ஜோடி வேணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கின அந்த ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இவனுமே உள்ளார போறான். இப்படி எல்லாருமே உள்ள போயிட்டு வெளியில வரும்போது இந்த நம்பரை நோட் பண்ணா பாத்தீங்களா, இவன் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டா இருப்பான் போல. ஸ்டார்டிங்லயே ஒரு ஜோடி என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவாள். அவங்களோட நம்பரையும் நோட் பண்ணி வச்சிருப்பான். அதே போல மாஸ்க் இல்லாம ஒருத்தவன் கடன் வாங்கி அந்த ஒரு கடலுக்குள்ள குதிச்சால அவங்க 2 பேரோட நம்பரையும் நோட் பண்ணி வச்சனால இவனோட கணக்குப்படி 20 பேரும் போட்ல வந்துட்டாங்க அப்படிங்கறனால அந்த ஒரு போட்டெல்லாம் எடுத்துட்டு இவங்களுமே இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினும் சுத்தி பாக்குறா அப்படிங்கிற பேர்ல அந்த ஒரு கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. கரெக்டா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தான் சரியான நேரத்துக்கு வெளியில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பாக்கும்போது ரொம்ப தூரத்துல ஒரு போட்டு நிக்குது. நம்ம ஹீரோயினும் எப்படி நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம போட்டு நிக்கிற இடத்துல தான் நிக்கிறோம், நான் அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணி வச்சிருந்தேன், அந்த ஒரு இடத்துக்கு மேலதான் நிக்கிறோம், நீ வேணா கீழே குனிஞ்சு பாரு அப்படின்னு சொன்னதும் இவங்க 2 பேருமே அந்த ஒரு போட்டை பார்த்து கை காட்டுறாங்க. பட் ஆனா அந்த ஒரு போட்டு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு போட்டுமே அந்த ஒரு இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுது. ஆனா இதை தாண்டி சுத்தி முத்தி நிறைய போட்டு இருக்குது. ஆனா அங்க நீந்தி போறதுக்கிட்டையும் கண்டிப்பா போட்டை எடுத்துருவாங்க. அப்படி போட்டு எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்த வழியை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதும் இவங்களுமே அதே இடத்துல வெயிட் பண்ணி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினுமே கடலுக்குள்ள குனிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு அடையாளத்தை காணும். இதனால நம்ம ஹீரோவும் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான் அவங்க 2 பேத்தையுமே கடல் தண்ணி ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போகுது. அதனால அவங்க இப்ப எந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு கூட தெரியல. அந்த சமயம் பார்த்து ஒரு போட்டு கிராஸ் ஆகுது. இவங்களுமே கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த ஒரு போட்டுமே இவங்க 2 பேருமே கண்டுக்காம போயிடுது. இவங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ண முடியாம கடல்ல மிதந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஷார்க்கோட மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு இடத்துல மேல வந்துட்டு போறத பார்த்துட்டு இங்க ஷார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே அப்படிலாம் இருக்காது, அது டால்பினா தான் இருக்கும், ஷார்க்கா இருந்தா அது நம்ம பக்கத்துல வந்திருக்கும், ஏன்னா நம்ம உடம்புல காயம் இருந்து அதுல ஏதாச்சும் ரத்த வாடை வந்தா மட்டும்தான் அது நம்ம கிட்ட வரும், நம்ம இருக்கிற இடத்துலயே அமைதியா இருந்தா அது கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொன்னதும் இப்படியே இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு 2 மணி நேரத்தை கடந்துட்டாங்க. அதாவது மணி சரியா காலையில 10:15 ஆகுது. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட காலை தண்ணியில யாரோ கடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவுமே கீழே குனிஞ்சு
பார்க்கும்போது அவரோட பாடியும் ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தண்ணிக்குள்ள பார்க்கும்போது தான் இந்த கம்பளி பூச்சி மாதிரி வெள்ளை கலர்ல ஒண்ணு இருக்கும்ல, அது நம்ம ஹீரோயினோட காலை ஒட்டிக்கிட்டனால இந்த ஒரு இடத்துல இருந்து நீந்தி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. நேரம் போக போக நம்ம ஹீரோயினுக்கு பொழைப்போமா அப்படிங்கிற பயமே அதிகமாகுது. அதனால நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே நம்ம கண்டிப்பா பொழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஆனா அவளுமே நம்ம தொலைஞ்சது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே போட்ல இருக்கிற எல்லாருமே என்னன்னாங்க கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாங்க. அதுல நம்ம 2 பேர் தான் இப்ப மிஸ் ஆயிருக்கோம். அதோட ஒரு போட்டுக்கு அடியில நம்மளோட பேக் வர வச்சுட்டு வந்திருக்கோம். அதை பார்த்தாலே கண்டிப்பா நம்மள காப்பாத்த வருவாங்க அப்படின்னு சொன்னது இப்பதான் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயின் தண்ணில இருந்து எனர்ஜி டோட்டலா போயிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே படுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவளுமே தூங்கிடுறா. அப்படி அவ தூங்கிட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் வந்து அவளை இழுக்குது. வயித்துல இவளுமே கண் முழிச்சு பார்க்கும்போது இவர் கூட இருந்த நம்ம ஹீரோ வந்து காணோம். இவளுமே பதட்டத்துல கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய ஷார்க் நிக்குது. அதுகிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட காலில என்னமோ கடிச்சிடுச்சு. அதனால நம்ம ஹீரோவுமே கீழே குனிஞ்சு அவளோட காலை பார்க்கும்போது இந்த குட்டி ஷார்க்கோட கடிச்சு வச்சிருந்த பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவளோட காலாச்சு இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோவுமே ஏதோ உன் காலில் கிழிச்சிருக்கு, என் கத்தி தெரியாதனமா உன் காலில் கிழிச்சிருக்கலாம், ஷார்க்கு வாய் வச்சிருந்தா உன் காலை துண்டா போயிருந்திருக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா நம்ம ஹீரோ வந்து போய் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இவங்களோட கடல்ல 7 மணி நேரம் தாண்டிடுச்சு. அதாவது இப்போ மணி 4:15. எல்லா சமயத்திலுமே அமைதியா இருந்த நம்ம ஹீரோ ஷார்க்க கடல்ல பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால சைக்கோ மாதிரி பயங்கரமா கடல்ல கத்திக்கிட்டு இருக்காரு. கடல்ல வந்து மாட்டிக்கிறதுக்காக தேவையில்லாம நான் தான் காசு கொடுத்துட்டேன், வீட்டுல இருந்தா கூட அமைதியா இருக்கலாம், கடலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நானே காசு கொடுத்து இப்ப நானே மாட்டிக்கிட்டேன், என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டை வருது. நம்ம ஹீரோமே ஹீரோயினை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நீதான கடலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, இப்ப சுத்தி முத்தி பாரு எல்லாமே கடலா தான் இருக்கு, என்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நான் அடுத்த மாசமே வெக்கேஷன் வந்திருப்பேன், ஒன்னாலதான் நம்ம 2 பேரும் இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது இவங்க 2 பேருக்குமே பயங்கரமா ஃபைட் நடக்குது. இப்படியே இவங்க 2 பேருக்கும் சண்டை ஓடிக்கிட்டு இருக்க சாயந்தரம் மணி 6:45 ஆகுது. தூரத்துல ஓஷனை செக் பண்றதுக்காக ஒரு போட் டவர் ஒன்னு இருக்கு. அதையும் தாண்டி இவங்க தூரமா இருக்காங்கன்னா நிலத்தை தாண்டி ரொம்பவுமே இவங்க தூரமா இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அந்த ஒரு இடத்தை விடக்கூடாது, உடனே போய் அந்த ஒரு இடத்தை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே நீந்தி போறாங்க. இப்படி இவங்க 2 பேருமே நீந்தி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்தோம்னா டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம 2 பேருமே ஜாலியா இருந்திருக்கலாம். வெக்கேஷனுக்கு நம்ம இங்க வந்ததை விட வீட்டுல இருந்தாலே 100 மடங்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்பதான் ஒரு யோசனை வருது. போட்டுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ல ஒரு சில முட்டாய் வைக்க முடியலன்னு பாக்கெட்ல வச்சிருந்திருப்பா. அந்த ஒரு முட்டாயை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோவுமே பரவாயில்ல இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அமிர்தம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறான். சோ முட்டாயெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீந்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட கால்ல என்னமோ கடிச்சிருது. இதனால அந்த ஒரு கத்தியை கீழே போட்டதும் வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோவுமே கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஷார்க் கிராஸ் ஆகுது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்து போய் தண்ணி கடியில போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட பாதி சதையை கடிச்சே எடுத்துடுச்சு. நம்ம ஹீரோவால தண்ணிக்கு கீழே இருக்கிற அவனோட காலை வந்து பார்க்க முடியல. அதனால நம்ம ஹீரோயினுமே நீ தண்ணிக்குள்ள பார்க்காத, நான் உன்னோட காலை கட்டி விடுறேன், ரத்தம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக்ல இருந்த துணியை கிழிச்சு நம்ம ஹீரோவோட கால்ல கட்டி விடுறா. ஆனா அப்படி இருந்தும் அந்த ஒரு இடத்துல நிறைய ஷார்க் வந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரால அந்த ஒரு இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை சேவ் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு கொண்டு போனாலும் அவங்க கடல்ல பயணிச்ச நேரம் ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு. அதாவது அவங்க கடல்ல நைட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவாலையும் கொஞ்சம் கூட நீந்த முடியாம கடவுளே தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் காப்பாத்து, என்னால இனி இந்த ஒரு கடல்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ இடியும் மின்னலுமா கடல்ல பயங்கரமா புயல் அடிக்குது. அப்படியே அன்னைக்கான இரவுமே முடியுது. அடுத்த நாள் போட்டை செக் பண்றதுக்காக நம்ம மாஸ்டருமே அவரோட போட்டை பார்க்க வராரு. அப்படி போட்டை செக் பண்ணி பார்க்கும்போது போட்டுக்கு அடியில ஒரு பேக் இருக்கு. அந்த ஒரு பேக்கை எடுத்து பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ ஹீரோயினியோட போட்டோ இருக்கு. அப்பதான் அந்த ஒரு மாஸ்டருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே போலீஸுமே ஹீரோ ஹீரோயினியோட வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. பட் ஆனா அந்த ஒரு இடத்துல இல்ல. கண்டிப்பா கடல்ல தான் மாட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பற்படை விமானப்படை எல்லாருமே போலீஸ் டீம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினியை கடல்ல தேடிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க தனியா கடல்ல மிதந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க நேத்தி நைட்டே நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. உயிர் பொழைச்சி நம்ம ஹீரோயின் மட்டும் கடல்ல மிதந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை சுத்தி நிறைய ஷார்க் வருது. ஆனா அவ்வளவு ஷார்க்கும் நம்ம ஹீரோயினி கிட்ட நெருங்க நம்ம ஹீரோயினி மேல சுத்தமா பயமே இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோயினிக்கு விருப்பப்பட்டவரே இறந்து போயிட்டாரு. அவர் இல்லாத இந்த ஒரு உலகத்துல நம்ம மட்டும் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுறாவுக்கு இறையா இவளே வந்து தற்கொலை பண்ணிக்கிறா. அதாவது அந்த சுறா கிட்ட மாட்டி இவளே வந்து இறந்து போயிடுறா. அவ்வளவுதாங்க, காப்பாத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கடல்ல வாழ்ந்துகிட்டு இருந்த இவங்க 2 பேருமே அடுத்த நாள் அந்த ஒரு நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போய் அதே கடல்லே வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்களுமே தேடி பார்த்து
போட்டு பாடி கிடைக்கல அப்படின்னதுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கடல்ல இருந்து ஒரு சுறா மீனை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அதை வியாபாரத்துக்காக வெட்டி பார்க்கும்போது அந்த சுறா மீன் என்ன சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் கடலுக்குள்ள இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கடலுக்குள்ள எடுத்த போட்டோ அதான் அந்த ஒரு கேமராவை மக்கள் பாக்குற மாதிரி இந்த ஒரு படத்தை பினிஷிங் பண்றாங்க. இந்த ஒரு படம் ரொம்பவுமே ஒரு ஷார்ட்டான படம் தான். இருந்தாலும் நீங்க இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது உண்மையிலே எமோஷனல் சீன்லாம் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஒரு படம் தமிழ் டப்ல அவைலபிளா தான் இருக்கு. பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா மறக்காம பாருங்க. இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட் தான் நான் அடுத்த படத்துக்கு போட வேண்டிய ஒரு மோட்டிவா இருக்கும். சோ அதனால நெக்ஸ்ட் படத்தோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தட்டா பை பை.